அதிமுகவுக்கு எதிர்ப்பான கொள்கை கோட்பாடுகளை இயக்கி சொன்னால் அது திமுக தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. களத்திலே நாம் இருக்கிறோம். நமக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது திமுக. ஆகவே நமக்கு பக்கத்திலே இருப்பவர்கள், நமக்கு எதிரிலே பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், எதிரணியிலே பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஒட்டு சோழர்கள் தான். அவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. வருபவர்கள் வரட்டும். இருப்பவர்களை வைத்துக் கொண்டே ஜெயிக்கக்கூடிய வலிமையான ஒரு வல்லமை பெற்ற தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார். ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கக்கூடிய பக்குவமுடைய தலைவர் எடப்பாடியார். அற்புதமான ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கப் போகிறது. நாம் நினைக்கின்ற கூட்டணிகள் எல்லாம் எடப்பாடி அமைக்க இருக்கின்றார், பேசிக் கொண்டிருக்கிறார். பிரச்சனைகள் சால்வாகிக் கொண்டிருக்கிறது. அற்புதமான வெற்றியை நோக்கி நமது கூட்டணியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நமது பொதுச்செயலாளர் எடப்பாடியார். ஆகவே எந்த ஐயப்பாடும் கிடையாது. களம் என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். வெற்றி என்பது அதிமுகவுக்கு தான். வெற்றியுடைய உற்சாகத்தை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய ஒரே தலைவர் எடப்பாடியார் தான் என்ற முடிவோடு தேர்தல் களம் புகுவோம். வெற்றியை பெறுவோம். எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குவோம். இதுதான் நமது சித்தாந்தம், இதுதான் நமது கொள்கை, இதுதான் நமது வேத வாக்கு. இதை பின்பற்றி நீங்கள் பணியாற்றுங்கள். மற்ற தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 234 தொகுதிகளிலே வேட்பாளர் நிற்பாட்டக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தெம்பு இருக்கிறதா? நாங்களால்தான் எங்களால்தான் யாரும் ஆட்சி அமைக்க முடியும், நாங்கள் ஆதரித்தால்தான் ஆட்சி அமைக்க என்று சொல்லக்கூடிய கட்சிகள் 234 தொகுதிகளிலே போட்டியிடுவதற்கு உங்களுக்கு வேட்பாளர் இருக்கிறார்களா? நாங்கள் வெளிச்சமான தலைவர், நாங்கள் புதிய வரலாறு என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கள போராளி இருக்கிறார்களா? ஒரு தொகுதியிலே வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறார்களா? போக்கஸ் அரசியலை வைத்து சில பேர் சித்து விளையாடுகிறார்கள், சத்து போக்கிலே சிந்து விளையாடுகிறார்கள். அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. களம், தேர்தல் களம் அது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான், எடப்பாடியாருக்கும் ஸ்டாலினுக்கும் தான். இருவரும் தான் களத்தில் இருக்கக்கூடியவர்கள். வெல்ல போகின்றவர் எடப்பாடியார் முதலமைச்சர், அடுத்த வரப்போவர் ஸ்டாலின் திமுக. இதுதான் நடக்கும். இதுதான் இன்னும் 100 ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய நடைமுறை. இதுதான் இருக்கும். குறுக்குச்சால் ஓட்டி யாரும் வர முடியாது. யார் வந்தாலும் கூட்டம் விடுவார்கள், யார் வந்தாலும் பார்ப்பதற்கு ஆட்கள் வருவார்கள். திரையிலே பார்த்தவர்களை நேரில் பார்க்க ஆசைப்படுவார்கள். அதெல்லாம் வாக்குகளாக மாறிவிட்டு சொன்னால் அதற்குரிய வாய்ப்புகளே கம்மி.